ஹாய், வெல்கம் டு இரவி. இன்றைக்குமே நான் வந்துட்டு ஒரு கட்டிங் வீடியோவோட தான் வந்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு க்ளோஸ் நெக்கும் ஃப்ரண்ட்டில் டீப் நெக்கும் எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்களுக்காக வீடியோ தான். ஸோ உங்களுக்கும் இதில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ரொம்ப டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தாங்க கட் பண்ணுறேன். பாடி அளவுகள் கிடையாது. இந்த ப்ளவுஸும் பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவு ப்ளவுஸ். இதுவும் நாம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். ஸோ இதிலிருந்து தான் நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்க போகிறோம். அளவுகள் எடுக்கிறது எப்பவும் போல தான். உங்களுக்கு என்னென்ன அளவுகள் வேணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன். ஏன்னா அவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த அளவுகளை வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸோட பாடி சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா, அளவு ப்ளவுஸ், அதாவது இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா 36 இருக்குது. மொத்தமாக பாடி சுற்றளவு வந்துட்டு மொத்தமாக 36 இருக்குது. ஸோ நீங்கள் இதே மெத்தடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அளவுகள் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அதே தான். நம்ம இப்போ வந்துட்டு மார்க் பண்ண போயிடலாமா? நான் வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு 2 ப்ளவுஸ் ஒருத்தருக்கே வந்து கட் பண்ண போகிறேன். அதனால் 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று தான் போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வந்துட்டு நான் கோடு போட்டிருக்கேன். ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு 14.25 இன்ச்சு. 14.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 14.75 இன்ச்சு நம்ம வந்துட்டு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு பின்னாடி 18.5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி 9.25 இன்ச்சு பின்னாடி பாடி சுற்றளவை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 15.25ங்க. ஸோ அதில் பாதி 7.25.1 வரும். ஸோ அது வந்துட்டு இடுப்புக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா அளவுகளையும் வந்து கோடு போட்டுடலாம். பின்கழுத்து உயரம் 8.5 இன்ச்சு. இது வந்துட்டு இப்போ உயரம் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து பேட்டர்ன் தான். அதனால உயரம் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வந்துட்டு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். 8 அப்படின்னா நான் தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேன்வாஸ் ஒட்ட போகிறோம். அதனால் அரைஞ்சு சேர்த்தியே வந்து மார்க் பண்ணிட்டேன். இவங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா 8 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 8 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான அகலத்தில் இருக்கும். கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குறுகலாக போயிடும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னாலுமே ரொம்ப அகலமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப டீப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு நல்லா டீப்பாக தான் வேணும், அதாவது அகலம் சொல்கிறேன், அகலம் நல்லா டீப்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு 9 இன்ச்சு அகலம் கூட வைக்கலாம். கழுத்து அகலம் இவங்களுக்கு எவ்வளோ சொன்ன பாடி சுற்றளவு 36, அதாவது ப்ளவுஸில் வந்துட்டு 36 இருக்குது. அப்போ இவங்களுக்கு நீங்கள் ரொம்ப டீப்பாக அகலமாக கழுத்து வேணும் அப்படின்னா 9 இன்ச்சு மொத்தத்துக்கு கழுத்து அகலம் வச்சுக்கலாம். 9 அப்படின்னா 4.5 வரும். அது இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 தான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அகலம் போனாலும் ஃப்ரண்ட்டில் ரொம்ப டீப்பாக நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இவங்களுக்கு வந்துட்டு 8 இன்ச்சு தான் வைக்கிறேன். அப்போ 4 இன்ச்சு அதில் பாதி. நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கேன் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு. பாருங்கள், நான் 3.25 தான் இங்கே வந்துட்டு கழுத்தோட அகலமாக மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 3 இன்ச்சு. ஸோ 3 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணுங்க. 3.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பாருங்கள், ரைட் சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும் ஷோல்டரில். இவங்க பாடி வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லோ நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ டீப்பாக வச்சாலும் சரி, கிட்ட வச்சாலும் சரி, நல்லா டீப்பாக வச்சாலும் சரி, ஷோல்டரில் நீங்கள் 1/2 இன்ச்சு வந்துட்டு அந்த உயரத்தை கம்மி பண்ணணும். அதாவது ஸ்லாண்டிங்கை நீங்கள் வந்துட்டு கட்டிங் போடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அப்படியே நேருக்கு நேர் போடக்கூடாது. பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு ஷோல்டருக்காக ஆம்கோலுக்காக மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணி அதை வந்துட்டு நான் ஸ்லாண்டிங்கை கோடு போட்டுக்கிறேன். அதாவது சாய்வாக வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ நம்ம கட் பண்ணுறப்ப இதோட இப்படியே வந்து கட் பண்ணிக்கணும். ஆம்கோல் பாருங்கள், இதில் ஹைட்டெல்லாம் இவ்வளோ இன்ச்சு உயர வைங்க அப்போல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் எச்சு கம்மி வந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 8.25 இன்ச்சு நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு வைக்கிற உயரம். அது வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக வந்து 1/2 இன்ச்சு விட்டேன் இல்லைங்களா. ஸோ அதிலிருந்து தான், ஏன்னா இதுதான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். அதனால் அதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா முன்ன பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் போகிற சமயத்தில் உங்களுக்கு ஆம்கோல் வரைகிறதுக்கு உண்டான அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த உயரம் வந்துட்டு ஜாஸ்தியாக வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நம்ம கார்னர்லேருந்து ஆம்கோல் வளைக்கிறதுக்கெல்லாம் அளவு விடுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படியெல்லாம் அளவு விடணுங்கிறது இல்லை. ஏன்னா இது அப்படி வச்சாலும் கரெக்டாலாம் வராது. ஸோ அதனால் நம்மளே வந்துட்டு இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி விட்டுக்க வேண்டியதான். எப்போவுமே நீங்கள் ரொம்ப டீப்பாக இப்படி, அதாவது சின்னதாலாம் நீங்கள் வளைக்கக்கூடாது.
பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு அகலமாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1 இன்ச் இருக்கும் பாருங்க தான், கிட்டத்தட்ட 1 இன்ச் இருக்கா. அந்த அளவுக்கு தான் எப்பவுமே நீங்கள் வளைக்கணும். ரொம்ப இப்படி அதாவது ரொம்ப அகலமெல்லாம் நீங்கள் வளைக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கட்டிங் போடுறப்ப பாடியில் வந்து ஆம்கோலோட அளவு 1/4 இன்ச் கம்மியாக தான் வந்து கட்டிங் போடுவேன். எங்களுக்கு அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இப்போ செக் பண்ணுற பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அப்படியே வந்துட்டு நான் எங்கெல்லாம் கோடு போட்டேன்னா அங்கே செக் பண்ணுறேன். எனக்கு வந்து 8 இன்ச் இருக்கணும், பட் 8.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உயரத்துலேருந்து இப்போ 8 வச்சுருந்தேன்னா இப்போ 7.5 வச்சுக்கலாம். ஸோ 7.5 வச்சு கோடு போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம திரும்ப வந்து வளைச்சி விட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் வளைச்சிட்டேன்னா இப்போ வந்து எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு தாங்க செக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 8 இன்ச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அளவு நமக்கு தேவையில்லை, அடித்து விட்டுடலாம். ஸோ க்ளோஸ் நெக் போகிறப்ப கண்டிப்பாக ஆம்கோலோட ஹைட் வந்து இப்படி தான் வைக்கணும். இது நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இந்த ஹைட் வந்து ஒரு ஓரலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹைட் அதிகம்னா அதிகம் பண்ணிக்கோங்க, கம்மினா கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு பாடி சுற்றளவு ஆம்கோல் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ விடணுமோ அந்தளவுக்கு தையலுக்கு விட்டுக்கிறேன். ஸோ 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன். நான் வந்து பின்னாடி கழுத்து மார்க் பண்ணலை, கேன்வாஸ் வச்சு பேட்டர்ன் வைக்க போகிறேன், அதனால் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் சும்மா நார்மலாக க்ளோஸ் நெக்கை தான் வெட்ட போகிறீங்க அப்படின்னா பின்னாடி கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வைக்கலாம். 3 இன்ச்சு வந்துட்டு ஆவரேஜான அளவு. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா 2 to 2.5 வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ அப்படியே விட்டுறேன். இது வந்து வெட்டி எடுத்துடலாம். ஸோ பின்னாடி போர்ஷன் வந்து வெட்டியாச்சுங்க. இப்போ வந்து கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு நம்ம இன்னும் வெட்டலை அப்படிங்கிறதுனால நெக்கு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஆம்கோல் எவ்வளோ சொன்னேன், 8.25. ஸோ அதனால் 4 சரியாக மடித்து போடுறோம் அப்படின்னா ஒட்டு போடுறது 4 துணிக்கு குட்டி குட்டியாக ஒட்டு போடணும். ஸோ லைனிங் தானே, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி 2 துணியை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு மீதி 2 துணியை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தான் வெட்டுவோம். இப்போ அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ 8.25 போக இந்த அளவுக்கு துணி இருக்கணும். அடி துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ 2 துணி போடுறப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒரு துணி அகலம் அதிகமாக இருக்கும், ஒரு துணி அகலம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். கை மார்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ப்ளவுஸையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டால் போதும். கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சுங்க. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் கை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவாகவே. ஸோ 10 இன்ச்சு எல்லாம் கை நீளம் இருக்குது அப்படின்னா 10 இன்ச்சு வரைக்கும் 6 to 10 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம கச்சை பகுதி அதாவது கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சு வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு 3 இன்ச்சு தான் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கை சுற்றளவு வந்துட்டு 12 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 6 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ சொன்னாங்க, 8.25. பாருங்கள் கையில எல்லாம் அதே 8.25 தான் நான் மார்க் பண்ணுறேன். எக்காரத்து கொண்டு கையில எல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்கையும் கோடு போட்டுடலாம். அதாவது கை சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு 2ஐயும் கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் இல்லைங்களா, நம்ம அதையும் கூட விட்டுக்கலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கை வந்து எல்போ ஸ்லீவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்ன ஷேப் எடுக்கிறதுக்கு இடையில ஒரு அளவு செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து 5.5 இன்ச்சு கிட்ட அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 6 இன்ச்சு கிட்ட இங்கே வந்து செக் பண்ணுறேன். ஏன்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு இருக்கும். அதனால் 5.5 கிட்ட பார்த்தீங்கன்னா 13னா அதில் பாதி 6 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 6 அப்படின்னா ஒரு புள்ளி வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சதுன்னா போட்டுக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ 6 என்ன பாருங்கள், 6.1 வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ அகலம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து ஷேப் எடுத்துக்கணும். இல்லைன்னா கை வந்துட்டு உங்களுக்கு லூஸாகவே இருக்கும். இந்த ஷேப் வந்து நான் கையில் அப்படியே தான் எடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது, இது ஸ்கேல் வச்செல்லாம் ஒன்றும் போடுறதில்ல. இது அப்படியே நம்ம வந்துட்டு ஷேப் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ கை வளைக்கிறதுக்கு பாருங்கள், சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு கிளாத் விட்டுறலாம். விட்டுட்டு இதிலிருந்து வளைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, கை வளைச்சாச்சு. இது வந்து வெட்டி எடுத்துடலாம். கை வெட்டியாச்சுங்க. கையோட சென்டரில் மேலே வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். இப்போ கீழே வந்துட்டு அந்த
ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிட்டு சென்டர் ஜாயினில் நான் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல ஒட்டு போடணும் இல்லையா, இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இது மடிக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு அர்க்கத் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வந்துட்டு கைக்கு ஷேப் எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம ஓட்டை போட்டுக்கணுமோ இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை போட்டுடலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டோன்னா மறுபடியும் மடிக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன கூட போயிடும். சும்மா அங்கங்கே நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணனோ அந்த மார்க் மேலே அப்படியே ஓட்டை பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், நல்ல பெரிய ஊசியாக எடுத்திருக்கேன். இந்த ஊசியில் ஓட்டை போட்டிங்க அப்படின்னா ஓட்டை நல்லா பிரைட்டாக தெரியும். ஓட்டை போட்டாச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற கிளாத்துக்கு வந்துட்டு அந்த ஓட்டையை வந்துட்டு இன்னொருக்கா சாக் பீஸில் போட்டுடலாம். இல்லாட்டினா துணி எடுத்ததுக்கப்புறம் தெரியாமல் போயிடும். ஸோ கைக்கு இப்போ வந்து ஷேப் எடுத்தாச்சு. அடுத்தது கை வந்து குடஞ்சி விட போகிறோம். பாருங்கள், குடஞ்சி விடுறதுக்கு இங்கே வந்து இந்த கிளாத்து தான் எக்ஸாக்டாக இருக்குது கைக்கு. ஸோ இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதில் தான் குடையணும், இதில் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த கையை வந்துட்டு இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கா, இதில் வந்து குடஞ்சி விடுறோம். ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவில் பாதி 8.25 சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஒரு புள்ளி வரும். இந்த பாதி இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேப் அரைஞ்சு வச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த அரைஞ்சு உயரத்தை, இது அரைஞ்சுக்கு மேலே கம்மியெல்லாம் போகக்கூடாது. இதை அப்படியே வந்துட்டு நான் வளைச்சி விட்டுக்கிறேன். இது அப்படியே டாட்டாக தான் வைக்க முடியும், அப்படியே அழுத்தியெல்லாம் போட முடியாது. நான் கை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வெட்டணும், எப்படி வெட்டினா கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி தாங்க போட்டிருப்பேன். கரெக்டாக தெரியல எத்தனை நாள்னு. ஸோ அதனால் நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கை வந்து கட் பண்ணுறது வந்துடும். ஸோ வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்து வச்சு தைக்கிறப்ப இதுதான் குடஞ்சி விட்ட பகுதின்னு ஈஸியாக தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, இப்போ வந்து கையும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இது பாருங்க, பிரின்சஸ் கட்டில் நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். சரியா, போட் நெக் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான் போடுவோம். கிராஸ் கட்டிங் போடலாம் தாராளமாக. பட் சில பாடிக்கு கிராஸ் கட்டிங் வந்து அவ்வளோ ஃபிட்டிங் நல்லா இருக்காது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு இது பிரின்சஸ் கட்டு தான் போடுவோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கஸ்டமர் பர்டிகுலராக பிரின்சஸ் கட்டு தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் போடுறேன். ஸோ அதுக்கு கிளாத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். அதாவது துணி அதிகமாக இருக்கிற பக்கத்தை நம்மளோட வலது கை பக்கம் வச்சுக்கணும், துணி கம்மியாக இருக்கிறது பக்கம் நம்மளோட லெஃப்ட் கை பக்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன பின்னெல்லாம் இருக்கும் துணி, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பேக் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதாக எப்பவும் போல தான். ஓகே, நான் வந்து கிளாத்தை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கேயும் கரெக்டாக இந்த இடத்துல எட்ஜில் இருக்குது. இங்கே வந்து அடித்துணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு எப்பவும் போல் இந்த பேக்கோட அளவு எல்லா அளவையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டேனா, இப்போ வந்துட்டு பேக்கு கிளாத் வந்து எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உயரம் மார்க் பண்ண பாருங்கள், அந்த 2 பக்கம் அதை வந்துட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு உயரம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கிளாத்து விட்டுக்கிறேன். அண்ணா வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 1/2 இன்ச்சு தான் வந்து தையலுக்காக விட்டோம். பட் அண்ணா வந்து இல்லை, நீ ஃபுல்லாகவே வச்சிரு, அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும் கிளாத்து. அந்த இடம் வந்து பட்டி இல்லாத இருக்கிறதுனால திக்காக இல்லைன்னா போட்டுக்கு நல்லா இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவுக்கே இங்கே வந்து நான் விட்டுருவேன். அப்போ வந்து அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கழுத்தோட உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ 7 அப்படின்னா நான் வந்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே கேன்வாஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நான் கழுத்து வந்து வெட்ட மாட்டேன். கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுங்க, 8. ஸோ 8ல் பாதி என்ன வச்சுருந்தோம், 3.25 இங்கே வச்சுருந்தோம். ஓகே, இது பிரின்சஸ் கட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் இதில் சொல்லலை. ஏன்னா இதில் மெயினாக வந்து கழுத்தோட அகலம் எப்படி வைக்கிறது, அது எப்படி கட்டிங் போடுறதுங்கிறதா இந்த வீடியோ. அதனால நான் பிரின்சஸ் கட்டை சும்மா நார்மலாக சொல்லி முடிச்சிடுவேன். உங்களுக்கு ஒரு வேளை பிரின்சஸ் கட் எப்படி பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து தனியாகவே வீடியோ போடுறேன். நான் பிரின்சஸ் கட்டுக்கு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுலேயே சொன்னேன்னா இன்னும் ரொம்ப டைம் ஆயிடும். ஏற்கனவே நான் பேசுனா 3 நாள் அவள் பேசி முடிக்கிறதுக்கு. அப்புறம் இதில் இன்னும் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும், அதுக்கு தான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து கழுத்தோட அகலம் உயரம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டேன். பிரின்சஸ் கட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டேன். இதுதான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது. பேக்கில் க்ளோஸ் நெக் போகிறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லோ நெக் போகிறீங்க. அது டீப், அதாவது அகலமாக இருந்தாலும் சரி, இந்த இறக்கத்தில் வந்துட்டு நீங்கள் டீப்பாக வச்சாலும் சரி, எப்படி வச்சிங்க அப்படின்னாலுமே இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லலாம் வந்து சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ கழுத்தோட அகலம் அப்படிங்கிறது உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 36 இன்ச்சு சொன்னேன் இந்த ப்ளவுஸோட அகலம், சுற்றளவு. அதுக்கு வந்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இன்னும் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 7 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு மேலே போகிறாங்க 40 42க்கு மேலெல்லாம் போகிறாங்கன்னா நீங்கள் 9 வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு அவங்க பாடிக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து
இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு யாருக்குமே நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கட்டுமா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக லோ நெக் வைப்பீங்கல்ல, இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் லோ நெக் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லோ நெக்கில் எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதுலேருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அது வந்து ரொம்ப டீப்பாகவும் போயிடாது, ரொம்ப குறுகலாகவும் வந்துடாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். டீப்பு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து நான் 5.5 இன்ச்சு கழுத்தாக்கில் வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 7.5 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். நான் ஏன் இவங்களுக்கு 8 வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க ஷோல்டர் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கழுத்தியெல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பாடிக்கு இவ்வளோ வைங்க அப்போல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நான் இவங்களுக்கு 8 வச்சுருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஓரலாக வந்து ஈஸியாக இருக்கும். லோ நெக்கில் எவ்வளோ கழுத்தாகலை வைக்கிறீங்களோ அதுலேருந்து 2 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். லோ நெக்கில் நீங்கள் 6 இன்ச்சு கழுத்தாகலை மொத்தத்துக்கு வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். 6 அப்படின்னா 8.5 9 வரைக்குமே தாராளமாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி கூட வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்ஸ் தைச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பாடி எப்படி இருக்கு, அவங்க ஷோல்டர் பாயிண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த கழுத்தோட அகலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு குடஞ்சி விடணும். ஏன்னா பின்னாடி க்ளோஸ் இருக்கிறப்ப முன்னாடி வந்துட்டு அப்படியே வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய சுருக்கு வந்துடும், போட்டிருக்கவே முடியாது. இன்னொன்று இந்த கழுத்து லூஸ் ஆகி அப்படியே தூக்கிக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி விடணும், இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் லோ நெக்கு, அதனால் நான் ஃப்ரண்ட்டை மட்டும்தான் குடஞ்சிருக்கேன். சப்போஸ் பேக் ஃபுல் போட் நெக் வைக்கிறோம்ல, பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் வைக்கிறோம், காலர் நெக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் பேக்லேயே வெட்டியிருக்கணும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இல்லையா, ஏன்னா பேக்கோட ஆம்கோல தானே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வைக்க போகிறோம் அதனால். பட் இது வந்து பேக்கில் க்ளோஸு ஃப்ரண்ட்டில் லோ அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி குடஞ்சி விட்றதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸோட ஒயரிங் வந்து ஷோல்டர்கிட்ட வந்து ஒயரை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை, இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக தானே இருக்குது. ஸோ அந்த இடத்துல டேப் வச்சுட்டு 3.5 இன்ச்சுக்கு ஒயரை மார்க் பண்ணுங்க. ஏன்னா தைச்சா 6 இன்ச்சு போயிடும், இங்கே 3 இன்ச்சு ஒயரம் தான் வரும். அதனால் 3.5 தான் எல்லாத்துக்குமே வைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கன்னா வேணால் 3 வைப்பேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3.5 தான் நான் எல்லாத்துக்கும் வைக்கிறேன்ப்பா, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. 3.5 இன்ச்சு ஒயரை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம்கோல் ரவுண்டு, பேக்கோட ஆம்கோல் ரவுண்டு இதுதான். சரியா? ஸோ அந்த 3.5 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல 3/4 இன்ச்சு அகல விட்டுக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இன்னுமே கொஞ்சம் தேவைப்படலாம், அதெல்லாம் எனக்கும் கரெக்டாக சொல்ல தெரியாது யாருன்னு. ஓகே, 3/4 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு கோடு போட்டுக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஆம்கோல் இந்த இடத்துல வளைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அது நேர் வரைக்கும் நம்ம இந்த கோட்டை வந்து அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த கோட்டை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா தெரியணுங்கிறதுக்காக வளைக்கிறதுக்காக, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ போட்டாச்சுங்களா. இந்த இடத்துல நீங்கள் வளைக்கிறது இதோட அகலம் இருக்கு பாருங்க, அதாவது இதுதான் கார்னர் பாயிண்ட், நமக்கு உள் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த எக்காரது கொண்டு ரொம்ப இப்படி டீப்பாக வளைக்கவே கூடாது. அப்படி வளைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்கோல் வந்து இழுத்து பிடிக்கும், சுருக்கே வராது, ரொம்ப நீட்டாக இருக்குது, இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் போட்டுக்க முடியாது சம்டைம், ரொம்ப அப்படியே இக்கட்டமாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாத ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இழுத்தும் பிடிக்கும். அதனால் இதை வந்து ரொம்பலாம் வந்துட்டு நீங்கள் கிட்ட கொண்டு வரக்கூடாது. இப்போ இந்த பழைய அளவு மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி உள்ளே தள்ளி பண்ணால் போதும். அதுக்கு மேலே டீப்பாக வந்துட்டு கொண்டு வராதிங்க ஆம்கோல் ரவுண்டு. நான் சும்மா அப்ராச்மெண்ட்டாக தான் வரைவேன், அதுக்கப்புறம் நான் வெட்டுறப்ப கரெக்டாக வெட்டிக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து வரைய முடியாது, அதனால் நான் பாருங்கள் இந்த இடத்துல வந்து 3.5 இன்ச்சுக்கிட்ட ஒரு அளவு வச்சுருக்கேன்னா, ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணுறேன். பாருங்க தான் நான் இதை அப்படியே தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப டீப்பாக எக்காரத்து கொண்டு வரக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல இதை தாண்டி இங்கே போகுது இல்லையா, இதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போக வேண்டாம். ஏன்னா சிலருக்கு இந்த இடத்துல இன்னுமே லூஸ் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து உள்ளே தள்ளி இப்படி கொண்டு போயிடுவேன். தெரியுது பாருங்க தான் மைல்டாக, அது உங்களுக்கு வெட்டுறப்ப கரெக்டாக அது அழகாக வந்துடும். இதை விட இது அப்படியே ஷேப் பர்ஃபெக்டாக வரும், இன்னுமே உங்களுக்கு வந்து சுருக்குகள் இல்லாமல் வரும். இதையும் தாண்டி சுருக்கு வந்துச்சுன்னா அது அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி, அப்புறம் அடுத்த தடவை இவங்களுக்கு பார்த்து வெட்டிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோதான் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. கழுத்தாகலாம் ஓகே, நான் சொல்லிட்டேன் யாருக்கு எப்படி வச்சுக்கலான்னு ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லிட்டேன். இந்த ஆம்கோல் வந்து குடஞ்சி விடுறது இதுதாங்க, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு இருக்கணும், இருந்தால் தான் இந்த இடத்துல லூஸ் அதிகம் வராது. நீங்கள் கம்மியாலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் வரும், பார்த்துக்கோங்க. இந்த லூஸு கழுத்தையும் சேர்த்து லூஸ் ஆக்கி விட்ரும், அது நல்லாவே இருக்காது போட்டுக்கிறது, தூக்கிட்டு இருக்கா அசிங்கரமாக. அப்புறம் முன்னாடி ரொம்ப லூஸாக இருந்தால் போட்டுக்கவே முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து 3/4 இன்ச்சுக்கு கண்டிப்பாக வைங்க. உண்மையாலுமே இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான்லாம் யாரை பார்த்துமே உண்மையாலுமே கற்றுக்கலங்க. நானாக தான் நிறைய ட்ரை பண்ணி தப்பு பண்ணி நிறைய ப்ளவுஸை வந்து வேஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நிறைய இல்லை, 2-3 அவ்வளோதான் எனக்கு தான்.
ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்கோல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க இந்த க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்க்கு. சரியா? நான் ஃபுல் க்ளோஸ் எப்போவாது ஃபுல் போட் நெக் தைக்கிறேன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேணுங்க, அது சொல்லி கொடுங்கன்னா வேணால் சொல்லுங்கள், நான் வேறு ஏதாவது பேப்பரில் வேணால் கட்டிங் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எங்கெல்லாம் யாரும் பெருசாக ஃபுல் க்ளோஸ் போடுறதில்ல. அதனால் நான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, கிளாத்தில் உங்களுக்கு வந்து காட்ட முடியாது. ஓகே, இப்போ எல்லாமே நான் வந்துட்டு மார்க்கிங் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விடணுமா இல்லை ஃப்ரண்ட்டில், அதுக்காக கிளாத் விடுறேன். மேலே வந்துட்டு எப்போவுமே நான் அரேஞ்ச் விடுவேன். இதுக்கு வந்து ஒரு இன்ச்சுக்கே விட்டுக்குவேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் அந்த பிரின்சஸ் கட்டுக்காக. அந்த 1.5 இன்ச்சு சைடில் விடணும். அது போக ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருவேன். அப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரண்ட் பாடி வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துட்டா கூட இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதனால எப்போவுமே கொஞ்சம் சேர்த்தி தான் விடுவேன். அது நம்மளோட பழக்கமே அப்படி தான். நீங்கள் நம்ம எல்லா வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். எச்சா இருந்ததுல கூட தப்பு இல்லை, பத்தலைன்னா அங்கெல்லாம் ஒட்டு போட்டிருக்க முடியாது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணிட்டேன். கழுத்தை மட்டும் நான் வெட்டலை. ஏன்னா எனக்கு வந்து இங்கே பேட்டர்ன் இருக்குது, ஷேப் எடுக்கணும், அதனால் நான் வெட்டலை. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு பிரின்சஸ் கட்டுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்மக்கிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே வந்து நிறைய கற்றுக்க முடியும். அவன் கிளாஸே கூட போக தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு வெட்டிடலாமா? நான் வந்து கழுத்து மார்க் பண்ணல அப்படிங்கிறதுனால மேலே இருந்து அப்படியே வெட்டிக்கிறேன். நீங்கள் வந்து கழுத்து ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷேப் அப்படியே வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், மறக்காத நீங்கள் கவனமாக வெட்டணும். இந்த வளைச்சம் பாருங்கள், இதைத்தான் நீங்கள் வெட்டிட்டு வரணும். சரியா? மறந்து எந்த கோட்டையும் மாற்றி வெட்டிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்க வெட்டி முடிச்சாச்சு. கீழே வந்துட்டு அந்த மடிச்சடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பக்கம் அர்க்கத் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணதை வெட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பேக் நெக்கு க்ளோஸாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல டீப் நெக் வைக்கிறப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆம்கோல் எதுக்காக குடையிறோம், எவ்வளோ குடையணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எப்போவுமே ரொம்ப தெளிவாக தான் சொல்லுவேன், அதனால தான் டைமும் வேறு ஆகும். அதனால் புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். சப்போஸ் இன்னும் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கூட சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த தடவை வீடியோ போடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகேங்க. அடுத்தது வந்து ப்ளவுஸில் வச்சு கட் பண்ண போகிறது தான். அது எப்பயும் வந்து எப்படி கட் பண்ணுறோமோ அதுதான். அதுவும் நான் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செக் பண்ணி தான் வெட்டுவேன். அதனால் அதை நான் காட்டலை. உங்களுக்கு அப்புறம் தெரியும் இல்லையா ப்ளவுஸு மேலே வச்சு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.